7:4 வசிமா. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களை போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. இதில் கழுத்து, அப்புறம் கண்கள், அப்புறம் கீழே என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மூக்கு. இப்போது கழுத்து குறித்து யானை தந்தத்தை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதே போல் கண்கள் ஒரு குளத்தை போல் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் பின் நாட்களில் தொடர்ந்து அதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் இன்றைக்கி இதனுடைய கடைசி பகுதியாகிய உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலும் இருக்கிறது என்று சொல்லி மணவாட்டியினுடைய மூக்கை குறித்து வர்ணிக்கிறதான ஒரு பகுதி இது. அதாவது லீபனோன் என்று சொல்வது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த இப்போ இருக்குது. அந்த லீபனோன் என்றால் இப்பொழுது லெபனான் தேசம் என்று சொல்லுகிறோமே, அந்த லெபனான் தேசம் தான் லீபனோன். அந்த லீபனோனில் தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது. ஹெர்மோன் மலை பனி படர்ந்த, இன்றைக்கு இமயமலையை போல பனி படர்ந்த ஒரு மலை. ஹெர்மோன் மலையிலிருந்து, அந்த பனி மலையிலிருந்து உருகி வருகிற தண்ணீர் தான் யோர்தான் நதியாக அது பிரவாகித்து அது எங்கே வருது, கலிலேயா கடலுக்கு வருகிறது. கலிலேயா கடல் உப்பு தண்ணீராக இல்லாமல் குடிநீராக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஹெர்மோன் மலையிலிருந்து உருகி வருகிற தண்ணீர் அது வாய்க்கால்கள் மூலமாக அந்த கலிலேயா கடலை நிரப்புகிறது. கலிலேயா கடலுடைய உபரி நீராக வெளியேறி போகும்போது கடைசியில் சவக்கடலில் போய் அது உப்பு நீரோடு கூட கலந்து விடுகிறது. இதுதான் அந்த 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 நதியினுடைய வடிவமைப்பு. இப்போ அந்த சைட்லலாம் நான் போயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறேன். அதுக்குள்ளெல்லாம் போனால் நமக்கு நேரம் ஓடி போயிடும். நம்ம என்ன பேசுகிறதுக்கு கற்று நடத்தியிருக்கிறாரோ அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போது அந்த லெபனான் பகுதியில், லெபனான் மலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு அதாவது அந்த லீபனோனுடைய கேதுரு மரங்கள், அதை குறித்து நேற்று நிறையா ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அந்த லீபனோனுடைய கேதுரு மரங்கள் ஒரு மரம் நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு மரத்துக்கு கீழே மட்டும் 5000 பேர் கூடி உட்காரக்கூடிய அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக படர்ந்து விரியுமா. யோசித்து பார்க்க முடியுதா நம்மளால்? ஒரு மரத்துக்கு அடியில் 5000 பேர் உட்கார முடியுமா அப்படின்னா அதனுடைய வேர்கள் பாறைகளை பற்றி பிடித்து கொண்டு, அதாவது அந்த பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மைக்கு கேதுரு மரத்தை குறித்து சொல்லுவாங்க. அப்போது அந்த கேதுரு, அந்த லீபனோனில் இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்குள்ளே அந்த வேர்கள் பாய்ந்து போய் பாறைகளை பிடித்து கொண்டு மேலே உயரமும் அதிகமாக வளரும், அகலமாக படர்ந்து வளர்கிறதும் அப்படிப்பட்டதான வளர்ச்சி உடையது. அந்த மரங்களுடைய கிளைகள் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பிசின் அவ்வளோ வாசனை வீசுமா. கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் கடற்கரையில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் வரும்போதே அந்த லீபனோனுடைய பகுதியில் வரும்போது அந்த 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 பிசினுடைய வாசனை, அந்த லீபனோனுடைய வாசனை, அதெல்லாம் பைபிளில் இருக்குது. உன்னுடைய வஸ்திரங்களின் வாசனை என்று மணவாளன் மணவாட்டியினுடைய வஸ்திரத்தை குறித்து வர்ணிக்கிற பகுதியும் இங்கே இருக்குது. அப்போது அது எல்லாமே நமக்கு எல்லாத்துலேயும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாட்களை பார்ப்போம். அப்போ அப்படிப்பட்ட அந்த லீபனோனில் இந்த சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் பல இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் ஏற்படுத்தியிருந்தார். பல கண்காணிப்பு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லையும் என்ன போட்டிருப்பாங்க, கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். தேசத்தினுடைய எல்லைகளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஏன்னா இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணினதில் சாலமோன் அதனால தான் எல்லாத்துலேயுமே ஒரு ஞானி. அப்போ பல கண்காணிப்பு கோபுரங்களில் ஒரு கோபுரம் தான் இந்த லீபனோனில் ஏற்படுத்தினதான கோபுரம். அந்த கோபுரம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தமஸ்குவை நோக்கி இருக்கும். ஏன்னா தமஸ்கு சைடில் இருந்து எதிரிகள் வருகிறாங்களா என்று கண்காணிப்பதற்காக அந்த அந்த டவருடைய அந்த ஃபேஸிங் அப்படி இருக்கும். இப்போ இங்கே சொல்கிறாரு, உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தைகளிலிருந்து சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொடுக்க போகிறார்? அப்படியானால் ஒரு மனுஷன் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறானோ அந்த பக்கத்தில் தான் மூக்கு இருக்கும். கரெக்ட் தானா? எத்தனை பேருக்கு கழுத்துக்கு பின்னாடி மூக்கு இருக்குது? கழுத்துக்கு பின்னாடி மூக்கு இருக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ எல்லாருக்குமே முன்பக்கம் எங்கே நோக்கி இருக்கிறோமோ அங்கே நம்முடைய மூக்கு இருக்கிறது. மூக்கு என்பது என்ன? நிறைய வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆண்டவர் முதலாவது மனுஷனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை எதில் ஊதினார்? நாசியில் ஊதினார். நாசினா என்னது? மூக்கு. அப்போது சுவாசம் எங்கே வருகிறது? மூக்கின் வழியாக வருகிறது. சுவாசம் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை. சரியா? அப்போ உன்னுடைய மூக்கு தமஸ்குவை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய சுவாசம், உன்னுடைய வாழ்க்கை தமஸ்குவை நோக்கி பார்த்து, அந்த தமஸ்குவிலிருந்து நீ சில காரியங்களை பார்த்து அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சொல்லுது நான் புரியுதா? அல்லேலூயா. அப்போ தமஸ்குவில் ஏதோ சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். தமஸ்குவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், எச்சரிக்கைக்குரிய காரியங்கள். ஏன்னா கண்காணிப்பு கோபுரம் இல்லையா? கண்காணிப்பு இப்போ வரும்போது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மதில் மேல் இருந்து பார்ப்பாங்க, வருகிறவன் யார்? ஜாமக்காரர் ஏற்படுத்தியிருப்பாங்க. தூரத்தில் வருகிறது யார்? இன்னாருடைய குமாரன். அவன் வந்தால் அவன் சமாதானத்தை தான் கொண்டு வருவான். இவன் கொண்டு வந்தான்னா யுத்தத்தை கொண்டு வருவான். அதை கண்காணிப்பதற்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டது போல லீபனோனுடைய அந்த கோபுரத்தை போல உன்னுடைய மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், தமஸ்குவிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளாக இருக்கட்டும் அல்லது சமாதானத்துக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், அதை நோக்கி பார்த்து உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சுவாசம், உன்னுடைய மூக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது தமஸ்குவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தமஸ்குவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதற்கு அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். ஏன்னா வாரம் வாரம் இந்த வீடியோவை நம்ம என்ன செய்ய முடியாது, ப்ளே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் எனக்கு அந்த 1/4 மணி நேரம் டைம் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு நடத்துதலின்படி அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது அதாவது பொதுவாக ஒரு பொண்ணு பார்க்க திருமணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்தால் சொல்லுவாங்க, பொண்ணு மூக்கும் சொல்லுங்கள் மூக்கும் மொழியுமா இருக்குது. அப்போ மூக்கும் அழகாக இருக்குது, மொழினா என்னது? கண். அப்போ மூக்கும் கண்ணும் அழகாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய தோற்றம் அழகாக இருக்கும். அதுதான் அதனுடைய வர்ணிப்புக்குரிய வார்த்தை. அப்போது பொண்ணு பார்க்க லட்சணமாக தான் இருக்கு, ஆனால் மூக்கு தான் கொஞ்சம் இப்படி திரும்பி இருக்குது. அப்படின்னா சில பேருக்கு கிளி மூக்குமாக இருக்குன்னுவாங்க, சில பேருக்கு இப்படி இருக்குது சப்ப மூக்கு இல்லையா, சில பேருக்கு மூக்கே இல்லைன்னுவாங்க, அப்படியே ஒட்டி போய் இருக்குது. இப்படி பல காரியங்கள் இருக்கும். ஏன்னா எதையோ ஒன்று பார்த்து தான் யாரோ ஒருத்தர் எதிலே விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவாகிய மணவாளன் அவர் 100% பர்ஃபெக்டான ஒரு மணவாட்டியை தான் விரும்புகிறார். அதனால தான் உனக்கு இப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய நீங்கள் நோக்கி பார்க்கிறதான உங்களுடைய அந்த சுவாசம், உங்களுடைய மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ தமஸ்குவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 22:10 வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இது பவுல் சந்திக்கப்பட்ட சம்பவத்தை இங்கு சாட்சியாக சொல்லுகிறார். அந்த சந்திக்கப்பட்ட அந்த இடம் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது. சவுல் பவுலாக மாறின அந்த சம்பவம் 9வது அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ 22வது அதிகாரத்தில் அங்கே நடந்ததை சொல்கிறார். அங்கே தமஸ்குடைய வாசலில் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தின் மூலமாக அந்த தமஸ்குவின் வாசலிலே சவுலை சந்தித்தார். இப்போது மணவாட்டியாகிய திருச்சபை ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவன் என்னை சந்தித்தார். சந்திக்கும் போது நான் சரியில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க, ஆண்டவர் உங்களை திரும்ப ரட்சித்தார். அப்படியா? அல்லேலூயா. எதுலேயும் நம்ம சரியில்லாமல் இருந்தோம், ஆண்டவர் சந்தித்தார். அப்போ தமஸ்கு என்கிற அந்த தமஸ்கு பட்டணத்தில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தமஸ்குவின் வாசல் உங்களுடைய ரட்சிப்பின் வாசலாக இருக்கிறது. நீங்கள் சந்திக்கப்பட்டதனுடைய ஒரு அனுபவத்தின் அடையாளமாக அங்கே இருக்கிறது. அப்போ அதாவது ஒரு வார்த்தை அதில் சொன்னார்,
நாம் இன்னும் கிறிஸ்துவுக்கு மனைவிகளாகவில்லை, நாம் மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாட்டிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பெண் அந்த மணமகனுக்குரிய மணவாட்டி. திருமணமானதுக்கு பிறகு தான் மனைவி. மணவாட்டி என்று சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறவள். புரியுதா? இந்த நபருக்காகவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நாம் எல்லாரும் யாருக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார்ல ஏசாயாவில், நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்து கொள்ளுவேன்னு சொன்னார். நியமித்து கொள்ளுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அதை இன்னும் இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்ல போனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு கம்பெனிக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கழட்டிட்டு வெளியில் வரணும்னா வரலாம். நீங்கள் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க பிச்சுக்கிட்டு போகணுன்னா போகலாம். அதான் அங்கே அந்த 6வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். உன் நேசர் எங்கே அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மணவாட்டி என்னுடைய நேசரை கண்டீர்களா என்று தேடுகிற அனுபவங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் தேவைப்படும் போது எடுக்கலாம். அப்போது அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சில நேரத்தில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும், ஆனால் அந்த பெண்ணு வேறு யாரோடையோ என்ன எக்ஸுங்கிறாங்களே அதுக்கு பேர். இப்போலாம் புதுசாக பேரெலாம் நிறைய வச்சுருக்காங்களே, எக்ஸா அதுக்கு பேர். ஆமாம், எக்ஸு போய் விக்ஸு தடவி கூட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவர் விக்கி போய் நின்றுட்டுருப்பார். இப்படிலாம் நடக்குது. அப்போ நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு பெண் ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் அந்த மணவாளன் திருமணமாகி மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் காலம், இந்த இடைப்பட்ட காலத்தில் இவளுடைய கற்புள்ள நடவடிக்கைகள், ஒழுக்கமுள்ள நடவடிக்கைகள், சாட்சியுள்ள நடவடிக்கைகள், இவைகளெல்லாம் கண்காணிக்கப்படும். இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி 2 மாதத்துக்குள்ளெல்லாம் பண்ணுறாங்க. அந்த காலத்திலாம் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அந்த நாட்களில் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு எங்கே வர்றா, எங்கே போகிறா, யாரோட பேசுகிறா, என்ன பழகுறா, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரித்து நடுவில் எங்கேயாவது ஒரு கிராக் விட்டுச்சுன்னா முடிஞ்சு போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? திருமணத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் தவறான ஒரு பாதையில் போனாள் என்று கேள்விப்பட்டால் அவன் திருமணம் செய்வானா? செய்ய மாட்டான். இப்போ பரலோக ராஜ்யத்துக்கென்று மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டிகளாகிய நாம் இனி நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய நிரந்தர வாழ்க்கை அங்கே தான் இருக்குதுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க வாழணும். புரியுதா? அப்போது நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவருக்காக அவரோடு இணைந்து வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு தன்னை தகுதிப்படுத்துகிற காலம்தான் இந்த திருச்சபையிலே கர்த்தர் நம்மை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற காலம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சபையில் வைத்து வார்த்தைகளை கொடுத்து, சிற்றைகளை கொடுத்து, சில கடினமான அனுபவங்களை கொடுத்து நம்மை உருவாக்கி அந்த நித்திய விவாகத்துக்கென்று தேவன் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே தமஸ்குவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தமஸ்குவில் சந்திக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அதை நீங்கள் சுவாசிக்கணும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை மறந்துடுறது, எந்த நிலைமையிலேருந்து ரட்சிக்கப்பட்டோங்கிறதே மறந்துடுறது. சவுல் சுயநீதி நிறைந்தவன், தான் கற்றுக்கொண்டதில் அகம்பாவம் பிடித்தவன், தனக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தவன், தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உள்ளவன். அவன் ஆண்டவருடைய வெளிச்சத்தினாலே சந்திக்கப்பட்டு அங்கே மனம் திரும்பி அது வரைக்கும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்டு செஞ்சதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ தமஸ்குவின் வாசலில் அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனம் திரும்புதல், மனம் மாற்றம் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது. அப்போது நம்முடைய மணவாட்டியாகிய திருச்சபையினுடைய மூக்கு தமஸ்குவை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், இப்போது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு ரைட் சைடில் ஒரே குப்பையாக கொட்டி வச்சுருக்குறாங்க, அல்லது சாக்கடை கிடக்குது. என்ன வரும் அங்கேருந்து? என்ன வரும்? வாசனை வருமா? உடனே நீங்கள் பார்த்து அப்படியா போவீங்க? உங்கள் மூக்கு என்ன செஞ்சிடும்? டக்குன்னு வேறு பக்கம் திரும்பிடும். அப்படியே தாண்டி போகிறீங்க, ஒரு பூ மார்க்கெட் இருக்குது, அந்த பூ மார்க்கெட்லேருந்து அப்படியே பூக்களுடைய மனம் வருது. அப்போ உங்களுடைய மூக்கு எந்த பக்கம் போயிடும்? புரியுதா? அப்போ எது சரியான ஒரு வாசனை உள்ள பகுதியோ அதை நோக்கி நம்முடைய மூக்கு இருக்கணும், அதை சுவாசிக்கணும். அப்போது நாம் எப்பொழுதுமே நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
மறந்துடக்கூடாது. நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையை மறந்து கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்த பிறகு தலைக்கால் புரியாமல் நாங்கள் அதை செஞ்சுருவோம், நாங்கள் இதை சாதிச்சிருவோம், எங்களுக்கு இந்த பலன் இருக்குது, எங்களுக்கு இந்த அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி நீ சுயபலத்தில் ஓடிடலான்னு முயற்சி பண்ணுற தேவனுடைய பிள்ளைகளை. அப்படி அல்ல. நீ அதை சுவாசித்து கொண்டே இருக்கணும். எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார், எப்படி கிடந்த உனக்கு ஒரு சூழ்நிலையையும் ஒரு அந்தஸ்தையும் தேவன் எப்படி கொடுத்தார் என்கிற அந்த உணர்வு, அதை நீ சுவாசித்து கொண்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கி கொண்டே இருக்கணும். அப்போ அங்கே நீ சந்திக்கப்பட்ட அந்த அனுபவம் உனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவுதான் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு போனாலும் நான் எங்கிருந்து வந்தேன். அல்லேலூயா. அது தாவீதுகிட்ட நம்ம அருமையான அந்த பகுதியை பார்க்கலாம். உடன்படிக்கை பற்றி அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அவனுக்கு ஆண்டுடைய அன்பு தாங்க முடியலை. தன் ராஜா என்கிற சூழ்நிலையை மறந்தான். தேவன் தன்னை சந்தித்த சூழ்நிலைகளை நினைச்சான். அவனை அறியாமல் கர்த்தரை ஆராதித்து ஆட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனால் கழுதையை தேடி வந்த கழுதைக்காரன் மகா இருக்கா பாருங்க, அவளுக்கு கோபம் வந்துச்சு. நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்மெல்லாம் கையை உயர்த்தி ஆராதிக்கலாமா, நம்மெல்லாம் கை தட்டி பாட்டு பாடலாமா? அப்படி யாருக்கா தோணுதா? அல்லேலூயா. கையை தட்டி பாடும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு வேளை பைத்தியமாக தெரியலாம். நான் இன்னும் பைத்தியக்காரன் ஆவேன்னு தான் சொல்கிறான் அவன். ராமன் சொல்லுங்களேன். நான் யாருக்கு முன்னாடி ஆடினேன்? உங்கள் அப்பனுக்கு முன்னாடி ஆடினேன். அல்லேலூயா. நீ எனக்கு என்னை பார்த்த, நான் உனக்கு முன்னாடி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. நான் என்னை மறந்து எவ்வளவோ நாளாச்சு. அல்லேலூயா. நான் எனக்கென்று வாழுகிறவன் அல்ல. என்னை பயங்கரமான குழியில் உளையான சேத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த என் தேவனுக்காக நான் வாழுகிறேன். நான் உன்னை பார்த்து ஆடலை, அங்கே எத்தனை பெண்கள் ஆடினாங்க நான் பார்த்து ஆடலை. என்னை ரட்சித்த தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. ஆட்டு மந்தையில் கிடந்த என்னை கொண்டு வந்து அரசனாக உட்கார வைத்த என் தேவனுக்கு முன்பாக நான் ஆடுகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான். அதான் அவன் சுவாசிக்கிறான் பாருங்கள். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் சுவாசித்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் மூக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம மூக்கு வேறு பக்கம் திரும்பிடும். அது நாத்தமானதாக இருக்கும், அதை கூட நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லி கொண்டிருந்தோமோ, வரப்போகிற சோதனை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு அந்தஸ்துக்கு மேலே உள்ள ஆட்களோட பழக வேண்டியது வரும். புரியுதா? ஒரு ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ அந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அப்படிலாம் பண்ணால் தப்பு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலையும் நீ மூக்கு எங்கே இருக்குது? அல்லேலூயா. தவறான காரியத்தை சுவாசிக்கக்கூடிய மூக்கு அவனுக்கு இருக்குமானால் உன்னுடைய ட்ராக் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தமஸ்குவின் திசையை நோக்கி இருக்கிற ஒரு மூக்கை போல் அந்த ரட்சிப்பின் அனுபவம், சந்திக்கப்பட்ட அந்த அனுபவம் உனக்குள்ளே எப்போவுமே ஒரு தியானத்தில் ஓடிக்கொண்டிருக்கணும். அடுத்தது அந்த அங்கே போகும்பொழுது திரும்ப அந்த வசனத்தை வாசிமா. அப்பொழுது நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். இதுக்கு முன்னாடி இவர் தான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாருங்க. இப்போ இவர் எங்கே போகணும்னு கேட்குறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் எங்கே போகணும், எதை செய்யணும்னு கேட்குற ஒரு நபராக இருக்கணும். உனக்கு நீயே ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கூடிய நபராக நீ இருந்தின்னு சொன்னால் அதனுடைய முடிவு தவறாக இருக்கும். அல்லேலூயா. நீ தமஸ்குவின் வாசலில் சந்திக்கப்பட்ட அனுபவம் உனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால், இனி நான் என்னுடையவன் அல்ல, என்னுடையவள் அல்ல. என்னுடைய காரியங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போது அதுக்கு வரைக்கும் அவன் கேட்டதே கிடையாது, என்ன செய்யணும்னு கேட்டதே கிடையாது. அதாவது சில நேரத்தில் சரி நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அனுமதிச்சா செய்வோம் அப்படின்னு சொல்கிற ஆளை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும் சில பேருக்கு. சில பேருக்கு பைத்தியம், சும்மா லூசு மாதிரி, இது கூடவா அது கூடவா. இல்லை, உங்கள் பார்வைக்கு சின்னதாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெருசாக மாறிடும். புரியுதா? பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதெல்லாம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னா, சின்ன பிரச்சனை பெருசாக ஆகிடும். இந்த ஆட்டம் பாம்பு இருக்குல்ல, இவ்வளோண்டு உருண்டை மாதிரி தான் இருக்கும். இந்த சரஸ்வதி வெடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இந்த பெருசெல்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டம் பாம்பு பார்க்குறதுக்கு ஒரு உருண்டை மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஹார்ட்டை நின்று போச்சு.
என் வாயிலேருந்து வெடித்ததே உங்களுக்கு இப்படி இருக்குதுண்ணா. ஹல்லேலூயா. அது வெடிக்கும் போது எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு சின்ன பிரச்சனை வெடித்தா பெருசாகும். ஹல்லேலூயா. ஆமாம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போ அப்படின்னு. ஆண்டவரே அது பெருசாக இருக்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் போ. அவர் சொல்லுவார், நீ பெரிய பிரச்சனைன்ட்டு போவ, கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார். இது என்ன, இது எனக்கு தெரியாதா, எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸாக, நான் போய் பார்க்குறேன் பாருன்னா அந்த சின்ன பிரச்சனை உனக்கு பெருசாக போயிடும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தேவ சித்தத்தையே யோசிக்காத ஒருவன் அங்கே சந்திக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு நேராய் கடந்து போனது தமஸ்குவில் இருக்கிறது. அப்போ அதை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தமஸ்குவுக்கு போ. அதாவது அவரே சொல்லலாம்ல, நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே போனால் இது நடக்கும், உனக்கு அது நடக்கும். முதல்ல சொன்னதை செய். இந்த நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட ஏன் அதை அப்படி செய்யணும், செய்யாது. அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அது சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஏய் லூஸு, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் லூஸுன்னு உங்களை சொல்லலை, கொஞ்சம் மைண்டு லூஸாக இருக்கிற ஆட்களுக்கு சொல்கிறேன். அது டைட்டாக இருக்கணும். புரியாது, தகப்பன் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, தேவன் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது, 10 வருஷம் கழித்து நீங்கள் செருப்படி படும்போது புரியும். நான் சொன்னது அப்படியே சொல்லுங்கள். இப்போ உனக்கு புரியாது, 10 வருஷம் கழித்து நீ செருப்படி படும்போது உனக்கு புரியும். நீ செருப்படி வாங்கி புரிகிறத விட சொல்லும் போதே ஏன் எதுக்குன்னு கேட்காம என்ன செஞ்சிடணும், கீழ்ப்படிஞ்சிடணும். அப்பா சொல்லிட்டாரு, அதுக்குள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அனுபவத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கே அவ்வளோ அனுபவம் இருக்குமுன்னா உங்கள் அப்பனுக்கு அப்பனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். அவர் ஒரு காரியத்தை சரி போ அப்படின்னா போ, ஏன்லாம் கேட்கக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை, தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். ஆண்டவரே அதை சொல்லிடுங்களேன், நீங்களே சொல்லிடுங்களேன். போ, முதல்ல 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போ. சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனால் அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டம். ஹல்லேலூயா. ஒரு தேவதாசன் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் நம்ம கையில் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை கொடுக்க மாட்டாராம், ஒரு கேண்டில் தான் கொடுப்பாராம். நீ இருட்டுக்குள்ளே தான் போகிற, உன் கையில் ஒரு மெழுகுவத்தியை போல் ஒரு சின்ன வெளிச்சத்தை தான் கொடுப்பாரு. ஆண்டவரே அவ்வளோ தூரம் நான் போகிறதுக்கு இந்த வெளிச்சம் சரியாக இருக்குமா அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டெப்பை நீ எடுத்து வச்சா அந்த வெளிச்சம் இன்னொரு ஸ்டெப்புக்கு அங்கே உனக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா அடுத்த ஸ்டெப்புக்கு தேவையான வெளிச்சம் உனக்கு காட்டும். நீ எடுத்த உடனே ஃபோக்கஸ் லைட் அடித்த மாதிரி அங்கேருந்து பார்த்து அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை நடத்துவேன்னு உனக்கு விசுவாசம் இருந்தால் என் வார்த்தையின்படி நீ போ. ஹல்லேலூயா. அப்போது தமஸ்குவில் நம்ம என்னத்தை பார்க்குறோம், நீ தமஸ்குவுக்குள்ளே போகும்போது அங்கே உனக்கு செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் உனக்கு அங்கே சொல்லப்படும். அப்போது தேவ சித்தத்தினுடைய நடத்துதலை நாம் அங்கே பார்க்க முடியும். ஒரு மனவாட்டியாகிய ஒரு திருச்சபை தமஸ்குவை ஏன் நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே சந்திக்கப்பட்ட ஒரு நபர் தேவ சித்தத்தை புரிந்து கொண்ட ஒரு ஸ்தானத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். இது அப்படியே 22:11 சொல்கிறாரு, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். இப்போது தமஸ்கு வாசலில் ஒரு வெளிச்சத்தினால் சந்திக்கப்பட்டார். இவ்வளோ காலம் எனக்கு கண் ரொம்ப தெளிவாக இருக்குது, நான் போயிடுவேன்னு சொன்ன ஆளுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் கைலாகு கொடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒப்பு கொடுத்து நம்ம நடக்காமல், எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, நான் என் வெளிச்சத்தில் நடந்துக்குவேன், என் கண் பார்வையில் இருக்குது எல்லாம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம உடம்பில் இப்போ தெம்பு இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. எல்லாரும் கைகால் உடைஞ்சி படுக்கிற காலம் ஒன்று வரும். ஆமென். அதான் நம்ம ஊரில் பொதுவான பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடி செருக்கும். அது ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். என்ன தான் காஸ்ட்லி காரு வச்சு நம்ம எவ்வளோ தான் லாங்கில் போனால், ஆகா புது காரு வழியில் படுத்துச்சு, காருக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் தான் சொகுசு. கார் நம்ம மேலே உட்கார வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராம ஊழியத்துக்கு நாங்கள் ரெகுலராக போகிற பைக்கு எங்களுக்கு அப்போ இல்லை. அப்போ மன்னா ஸ்வீட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், குடம்பாத்தில் இருக்கிற அந்த அண்ணனுடைய
புல்லட் எடுத்துகிட்டு போனோம். நானும் பாஸ்டர் பீட்டரும் போயிட்டு ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய போனோம். போகும்பொழுது நல்லா வெயில் அடிச்சுது, வரும்போது மழை. அந்த மழையிலே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். சரி, மழை நமக்கு பிரச்சனை கிடையாது. வழியில் ஒரு கிராமத்தில் வச்சு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகி போச்சு, ஸ்டார்ட் ஆகலை. சாதாரண பைக்கை கிக் அடிக்கிறதே பெரிய கஷ்டம். புல்லட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு புல்லட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சு கிக் பண்ணலைன்னா நீங்கள் உதைக்கிறத விட 50 மடங்கு ஃபோர்ஸ் உங்களை உதைக்கும். அது கால் தொடலாம் வீங்கி போச்சு. ஆனால் உட்காந்துட்டு போகும்போது ஸ்டைலாக இருந்துச்சு. டுப்பு 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 டுப்புடாய், என்னமோ பெரிய எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி தோணும். அது மேலே நீங்கள் உட்கார்ற வரைக்கும் தான். அது உங்கள் மேலே உட்காந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் இல்லையா? இதை நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அறிஞ்சிருக்கணும். ஆனால் அதாவது பின் நடக்கக்கூடியதை குறித்து ஒரு அறிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் சவுல். அப்புறம் தான் பவுலாக மாறுறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று தெரியணும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வரும், எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய உதவி தான் நமக்கு வேணுங்கிறது தெரியணும். இன்றைக்கி எனக்கு சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும்போதும் தேவனுடைய ஒத்தாசை எனக்கு வேணும். என்னுடைய சரீரம், என்னுடைய முதிர் வயதிலும் எனக்கு அவருடைய ஒத்தாசை வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சரீரத்தில் பலன் இருக்கும்போதே நம்ம ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடுகிறவர்களுக்கு முதிர் வயதில் அவரே உங்களை தாங்குவார். ஆனால் உடலில் தெம்பு இருக்கும்போது ஆடாத ஆட்டம் ஆடுறவங்கள முதிர் வயதிலையும் நீயே உன்னை தாங்கிக்கேன்னு விட்டுருவார் ஆண்டவர். இதுதான் ரகசியம். அதனால தான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் அங்கே அதுக்கு பிறகு தான் அவனுக்கு ஆகா நம்ம நடக்க முடியாத காலமும் வரும் போல இருக்குன்னு அவன் உணர்ந்து கொண்டது தான் தமஸ்குவின் வாசல். அல்லேலூயா. அப்போ தமஸ்குவை ஏன் நோக்கி இருக்கணும்னு தெரியுதா? ஆமென். நாம் நடக்கிற காலமும் உண்டு, நம்மை சிலர் நடக்க வைக்கிற காலமும் உண்டு. அல்லேலூயா. அப்போ அதை அங்கே தான் அவன் உணர்றான். இப்போ கைலாகு கொடுத்து அவனை கூப்பிட்டு கொண்டு போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்படியே இதே சம்பவத்துக்காக நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்பொழுது 9:17 அப்பொழுது அனனியா, வாசிமாத. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இப்போ அனனியா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அந்த அனனியா வீட்டுக்கு கொண்டு போகும்பொழுது அப்போ அவன் மேல் அவனுடைய கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமாக இயேசு கிறிஸ்து என்று ஏற்கனவே சொல்லிட்டாருப்பா, நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் மேலே கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த தமஸ்குல ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த மீன் செதிலை யார் வச்சது? அவன் கண்ணில் இருந்து மீன் செதில் மாதிரி என்னமோ கொட்டிச்சான். சொல்லுங்கள், யார் வச்சது? அனனியா வச்சானா? இல்லை சவுல் வச்சுக்கிட்டானா? இல்லை அது ஏற்கனவே இருந்ததா? அப்படி இருந்திருக்கும் போது அவனுக்கு எப்படி அது தெரியாமல் போச்சு? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இவ்வளோ நாளாக எது வழியாக தான் அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான்? அந்த செதில் வழியாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். நீ பச்சை கண்ணாடியே போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையாக தான் தெரியும். நீ சிகப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் சிகப்பாக தான் தெரியும். அதுதான் அந்த சுயநீதியின் பார்வை. நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு, நான் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு இவ்வளோ காலம் அவனுடைய பார்த்த பார்வை, அவன் ஒரு செதிலின் மறைவில் இருந்து தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான் என்பதே அவனுக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது கண்களில் இருந்து செதில் கொட்டின பிறகு தான் தெளிவாக பார்க்குறான், தேவ சித்தத்தை பார்க்குறான். இப்போ நானே ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களை நான் யோசித்து பார்க்குறேன். அதாவது என்னை விட ஞானி எவனுமே கிடையாதுங்கிறத நம்ம நினைப்பலாம். புரியுதா? யாருக்கும் அப்படிலாம் யார் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம டைப்பே கிடையாது. ஆனால் இயேசு என்னை சந்தித்த பொழுது நான் எப்படி குழந்தைய போல் ஆனேங்கிறத இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீயாடா இப்படி இருக்கிற, நீயாடா இதை பேசுகிற. அவங்க சொல்லுவாங்க, உன் வாயிலிருந்து தான் இந்த மாதிரி வார்த்தை வருது, எப்படா இப்படி மாறின? அவங்களால அதை புரிஞ்சிக்கவும் முடியலை, என்னை போல் அவங்களால மாறவும் முடியலை. அதுக்கு இயேசு சந்திக்கணும், அதுக்கு நீ தமஸ்கு வாசலுக்கு வந்தாகணும். ஹல்லேலூயா.
அப்போ அந்த அனுபவம் அவனுக்கு அப்போ தான் அவனுக்கு சரியான ஆவிக்குரிய பார்வையை உருவாகிறது. அப்போ ஆவிக்குரிய பார்வை வந்தவன் என்ன பண்ணுவான்னா அவன் எழுந்து ஞானஸ்நானம் பெறுவான். அப்படி ஒன்று இருக்குது இல்லை. இந்த ஞானஸ்நானம் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற முதலாவது கேட்டு. இன்னும் நிறையா கேட்டு இருக்குது. முதல் படி அது. முதல்ல நீ மனம் திரும்பினால் அதற்கு அடையாளமாக நீ எடுக்க வேண்டியது ஞானஸ்நானம். அப்போது பார்வை, சரியான ஆவிக்குரிய பார்வை கிடைத்த இடம் தமஸ்கு. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்கிற தெளிவான தரிசனம் கிடைத்த இடம் தமஸ்கு. அந்த தமஸ்குவை நோக்கி உன்னுடைய மூக்கு இருக்கணும். அதுதான் உன் சுவாசமாக இருக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை தான் அவர் சொன்னார். உன்னத பாட்டில் பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது. தேவனுடைய சித்தமும் இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, வருகை இருக்கிறது, புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது. எல்லாமே தமஸ்குவிலே மறைந்து இருக்கிறது. அதை தான் அவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்வை அடைந்து அவன் எழுந்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். அது வரைக்கும் அவனுடைய கண்ணில் இருந்த செதில் தெரியாது. அவனுடைய பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் அது சரியான ரீதியில் பயன்படுத்தப்படவில்லை. பக்தி எல்லாருக்கும் இருக்குதுங்க. எல்லாருக்குள்ளேயும் பக்தி இருக்குது. கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேருக்கும் பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்தி சரியான முறையில் அதை ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், ஒரு தெய்வம் என்றால் அது எப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கலாமா, அந்த அறிவு நிறைய பேருக்கு என்ன இல்லை. இப்படிலாம் இருந்தால் அது தெய்வமா, அல்லது இந்த விதத்தில் நம்ம ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற முறைமைகள் சரிதானா, அதெல்லாம் அந்த பார்வை எங்கே தெரியும்னா ஆண்டவர் உன்னை தொடும்பொழுது தான் தெரியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு சுயநீதியினாலையும் சுயபக்தியினாலையும் சுயபக்தி வைராக்கியத்தினாலையும் நான் ஆண்டோடைய சித்தத்தை தான் செய்கிறேன்னு சொல்லி போய் சபைகளெல்லாம் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தான். அது தேவ சித்தமா என்பதெல்லாம் தெரியாமல் இருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட இடம்தான் தமஸ்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது அந்த தமஸ்குவில் என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், யாரோ சில பேர் தூங்குற மாதிரி தெரியுதே. நித்திரையி நின்று வீழித்து, மனஜாமா தேவ சமூகத்துக்கு வந்தால் நல்லா தூக்கம் வருது பாஸ்டர். வந்தது லேட்டு. நான் திட்டாமல் உட்காந்துட்ருக்கிறேன். சில பேரை என்ன சொன்னாலும் திறந்த மாட்டேங்கிறீங்க. எப்போ திறந்த போகிறீங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இதில் வேறு தூக்கம் வேறு. என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர். அல்லேலூயா. ஆமாம், முதல்ல காண்கிற ஆவிக்குரிய தகப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல்ல வழியை பாருங்கள். காணாத தெய்வத்தை சந்தோஷப்படுத்த உங்களால் முடியாது. முதலாவது யாரை சந்தோஷப்படுத்தணும்? கண் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற ஆவிக்குரிய தகப்பனை சந்தோஷப்படுத்தாதவங்க காணாத பரலோக தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? பயம் இருக்கணும். ஆமென். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரை கனம் பண்ணுகிறது உண்மையானால் சபை போதகரை கனம் பண்ணுவீர்கள். சபை போதகரை கனம் பண்ணுகிறவர்கள் சபையை நேசிப்பீர்கள். சபையை நேசிக்கிறவர்கள் சத்தியத்தை நேசிப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை இல்லைன்னா பரலோகம் கிடையாது. ஆமென். சரி, இனிமேல் இந்த தவறுகள் நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்போவுமே நான் உங்களை குற்றப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் அமைதியாக இருக்கிறேன். சரியா? கேட்குற சத்தியத்தையாவது நம்ம முழுமையாக கேட்போம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்கள். சரி, அதாவது தமஸ்கு என்பது தேவ சித்தம் வெளிப்படுகிற ஒரு இடம். தேவ சித்தத்துக்கு காத்திருக்கணும். கையிலாக கொடுத்து தூக்கி கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கிட்ட பேசியாச்சு. முள்ளின் மேல் உனது உதைக்கிறது உனக்கு கடினமாக எல்லாம் ஆண்டவர் பேசிட்டார். பேசிட்டு உடனே இன்று முதல் நீ ஊழியக்காரன் எனப்படுவாய் அப்படியா சொன்னார்? இவ்வளோ காலம் நீ யாரை பயமுறுத்திக்கிட்டு இருந்தியோ அந்த ஆள்கிட்ட போ. அந்த ஆளுக்கு முன்னாடி முட்டி போடு, முழங்கால் போடு, உன்னை நீ தாழ்த்து. இவ்வளோ காலம் உனக்குள்ளே இருந்த அகம்பாவம் ஒழியணும், ஆணவம் ஒழியணும், எல்லாம் தெரியுங்கிற சிந்தனை முதல்ல ஒழியணும். ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாலே அவன் எதையுமே அறிய வேண்டிய பிரகாரம் அறியலைன்னு அர்த்தமா. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென்.
இப்போது நான் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனுங்க, நான் படித்த காலத்தில் நான் கற்றுக்கொண்ட எலக்ட்ரானிக்குடைய அந்த அளவு அன்னைக்கு இருந்ததில் அட்வான்ஸாக இருந்தது. அன்னைக்கு அநேகர் வந்து நான் ரெக்டிஃபை பண்ண சில ஃபால்ட்டெல்லாம் பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அது எங்கேயோ ஆழத்தில் கிடக்குது. எனக்கு எலக்ட்ரானிக்கை பற்றி நான் 100% தெரியும்னு எவனும் சொல்ல முடியாது. ஒரு உலக பிரகாரமாக மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்கே அளவு கிடையாது. ஆமென். எதையுமே யாருமே முழுமையாக தெரிந்து கொள்ளவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் குறிப்பாக அந்த பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சொன்னால் முதல் வார்த்தை, நீங்களாம் இன்றைக்கி கிறிஸ்டினானீங்க, நாங்கள்லாம் பைபிளை கரைச்சி குடித்தவங்க. பைபிளை கரைச்சி குடித்தா பேதி தான் ஆகும். உண்மை தானே? அதை போய் எதுக்கு கரைச்சி குடிக்கிற? ஒழுங்காக படித்து தொலை. கரைச்சிட்டோம் குடிச்சிட்டோம், அதெல்லாம் அது எவ்வளோ பெரிய சமுத்திரம் தெரியுமா? ஹல்லேலூயா. அதாவது நாங்களும் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களால் ஆழத்தை பார்க்க முடியல. என்னை விட பெரிய பரிசுத்தவான்கள், என்னை விட பெரிய பெரிய மூத்த போதகரெல்லாம் தோண்டி எடுத்த பொக்கிஷங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அதற்குள்ளே எல்லை இல்லை. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, டெய்லி எப்படி பாஸ்டர் நீங்கள் வந்து மார்னிங்கில் ஜெபம் செய்தி எடுக்கிறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் பைபிளை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, காலைல செய்தி கொடுக்கறதுக்கு எடுத்து பார்த்தா இதை கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு. ஆனாலும் அடுத்த நாள் ஒரு புதிய சுட சுட அப்பத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போது இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை நாம் வந்து இன்னும் நம்ம எல்கேஜி கூட முடிக்கலை, நம்ம வந்து உட்காந்து தூங்கிட்டு இருந்தோம்னா எப்படி கற்றுக்கொள்கிறது? அந்த வேதனையில் தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு நம்ம இடத்துலேருந்து மாற்ற வேண்டி இருக்கிறது. இன்னும் அடிப்படையான சில விஷயத்தையே நம்ம மாற்றிக்கொள்ளலைன்னா பரலோகம் எப்படி? கற்பனையில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது நமக்கு கிட்டாத ஒரு காரியமாக மாறி போயிடும். அப்போது இப்படி தேவனுடைய திட்டங்களை வந்து புரிந்து கொண்டு தமஸ்குவை நோக்கி உங்கள் சுவாசம் இருக்கணும். சுவாசம் நின்றக்கூடாது. ஆமென். மூச்சு நின்னா என்ன ஆகும்? தமஸ்குவை நோக்கி தாங்க இருக்குது. அது இப்போ பரலோகத்தை நோக்கி தான் படுத்திருப்பாங்க செத்தவங்கலாம். கரெக்டாக? டெட் பாடியெலாம் பாருங்கள், எங்கே எதை நோக்கி படுத்திருக்கோம்? அப்படி தான் படுத்திருக்கோம். மூக்கில் சுவாசம் இருக்குமா? இருக்காது. சில பேருக்கு பாஸ்டர் நோக்கி தான் இருக்கிறீங்க, சுவாசம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமாம். சில பேருக்கு கண்ணை திறந்து தூங்குற இது உண்டு. பரவாயில்ல, அவங்க தூங்குனாங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சில பேர் கண்டுபிடிக்க முடியாமல் தூங்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் உண்டு. இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த சிஸ்டர் நல்லா பார்த்துக்கிட்டு கரெக்டாக கவனிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அங்கே இருப்பாங்க, அயனாபுரத்துக்கு அந்த பக்கமாக இருப்பாங்க சில பேர். புரியுதா? அதனால் தமஸ்குவை நோக்கி இருந்தால் சுவாசம் இருக்கணும். அங்கிருந்து நீங்கள் சுவாசிக்க வேண்டிய காரியத்தை சுவாசித்து அதுதான் உங்களுடைய ஜீவியமாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். சில நேரங்களில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. இப்போ ஆண்டவர் தானே பவுலை சந்தித்தார், ஆண்டவர் தானே ஊழியத்துக்கு அழைச்சார். வாங்கின அடி கொஞ்சமா? சொல்லுங்கள். நீங்களும் நானும் இதுவரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட வாங்காத அடியெல்லாம் லிட்டரலாக எழுத்தின்படியே அடி வாங்கினது பவுலை போல யாரும் கிடையாது. புரியுதா? இப்போ ஆண்டவர் தானே அழைச்சார், ஆண்டோடைய சித்தத்தின்படி தானே ஒரு ஊழியத்துக்கு வந்தார். அவர் ஏன் அடி வாங்கினார்? நீ எப்போ தேவ சித்தத்துக்குள்ள இருக்கியோ அப்போ அடி வாங்குவேன். என்ன பாஸ்டர் காலையில் வாக்குத்தத்தம் இதுவா? தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன்னா எப்போவுமே ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் எப்போவுமே ஒரு யுத்தம் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இஸ்மவேல் மாம்சத்துக்குரியவன். மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் எப்போவுமே உலகத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய யுத்தமாக நடந்து கொண்டிருக்கு, இல்லைன்னா யாராவது மனுஷரை தூண்டிவிட்டு நமக்கு விரோதமாய் நம்மை வேதனைக்குள்ளாக சோதனைக்குள்ளாக மாற்றி விடுவான் பிசாசு. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் சோதனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அதனால நான் தேவ சித்தத்துக்குள்ளே இல்லையோன்னு கலங்காதீங்க. உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து உங்கள் மூக்கு முதல்ல தமஸ்குக்கு நேரம் இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மூக்கில் காற்று வருதான்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. காற்று வராத மூக்காக இருந்தால் கஷ்டம். அல்லேலூயா. அப்போது தேவ சித்தத்துக்கு அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது சில நன்மைகளுக்காகவும் சில விடுதலைக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டியிருக்கு. உடனே செய்கிறாரா? இப்போ நான் ஆண்டவராக இருந்தால் கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே விடுதலை தான். அல்லேலூயா.
அப்படி தானே? எனக்கு இப்போ உங்கள் எல்லாரையுமே சில பிரச்சனைகள்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோங்களேன். பிரதருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. விடுங்க பிரதர், என்ன பிரதர், பிடிங்க பிரதர், இந்தாங்க பிரதர், அவங்க கொடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. அவர் யாரோ ஒருத்தர், இந்த என் பேரனை யாரோ ஒருத்தன் அடிச்சிட்டான். உடனே ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு ஒரு 10,000 அப்படிங்க, அவனை கையை கால் எடுத்து வந்துருங்க, போங்க, ஓகேடா, எல்லாம் நான் விடுதலை ஆக்கிடுவேன். ஆனால் அது ஆவிக்குரிய விடுதலையாக இருக்காது. புரியுதா? ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிற அதே நேரத்தில் நம்மையும் சுத்திகரித்து நம்மையும் உருவாக்கி நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அவர் தாமதப்படுத்துகிறார். அங்கே உங்களுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு சோதிக்கப்படுகிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உங்களுடைய பரிசுத்தம் சோதிக்கப்படுகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய அத்தனை குணாதிசயங்களும் அங்கே சோதிக்கப்படுகிறது. இதெல்லாம் சோதித்து அதை சரி பண்ணி தான் கர்த்தர் ஒரு காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்குறார், இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமென். அப்போ அவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுதா? அதாவது வீட்டு வாசல் அப்போ ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் நான் ரட்சிப்புகளை வழி நடத்தினது நிமித்தமாக என் மேலோட அன்பில் ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒரு புது வண்டி எனக்கு வாங்கி கொடுத்தார். அப்போது இந்த வீட்டில் தான் கீழே வெளியில் நிறுத்தி வச்சுருந்தேன். அப்போது நல்ல புது வண்டி, கர்த்தருடைய கிருபையில் அது வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா வசதியாகவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஒரு 5, 6 அல்லது 7க்குள்ளே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவசரம் இங்கேருந்து கோடம்பாக்கத்துக்கு கூப்பிட்டு போனேன். நான் எல்லாம் ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு சாப்பாடு பையெல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், பைக்கை காணோம். அல்லேலூயா. பைக்கை காணோம். நானும் யோசித்து பார்க்குறேன், நைட்டு இங்கே தான் விட்டேனா இல்லை வேறு எங்கேயாவது போன இடத்துல விட்டுட்டு வந்துட்டேனா, இப்படிலாம் யோசித்து பார்த்து இப்போ வண்டியை காணோம். சரி, இமிடியேட்டாக ஒரு என்னமோ நடந்தது நினைக்கிறேன், ஆட்டோ பிடிச்சி அனுப்பினா ஏதோ ஒன்று பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கள் போதகருக்கு ஃபோன் அடித்தேன், பாஸ்டர் என் வண்டியை காணோம், எவனை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் பாஸ்டர், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அட பாவி, பைக்கை ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான், சிரிச்சுக்கிட்டே பேசுறியேன்னாரு. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க, ரோட்டில் உட்காந்து அழ சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஒரு பைக்கு போனால் இன்னொரு பைக்கை கர்த்தர் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் பாஸ்டர், உனக்கு கொழுப்புடா, நீ அடங்க மாட்டடா அப்படின்னு திட்டினார். சரி, ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, வண்டி காணாமல் போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காத்திருந்தோம். அப்புறம் அதனுடைய இன்சூரன்ஸ் பணம் கொஞ்சம் வந்தது, 10,000 ரூபா தான் வந்தது. ஏன்னா கம்மி வேல்யூ போட்டு, ஏன்னா இன்சூரன்ஸ் அதிகமாக கட்ட முடியாததுனால கம்மி வேல்யூ போட்டு ஒரு 10,000 ரூபா தான் போட்டோம். ஆனால் 13,000 ரூபாய்க்கே ஒரு சூப்பர் வண்டி கிடச்சிது. அல்லேலூயா. அந்த வண்டி இதை விட நல்ல மைலேஜ் உள்ள வண்டியாக கிடச்சிது. அப்போது கர்த்தர் எதை என் பிள்ளை சும்மா போட்டு செலவு பண்ணி கிடக்கிறான் இல்லையா? ஒரு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் காலமெல்லாம் நமக்கு நல்ல மைலேஜ், அப்படி ஒரு வண்டியை கர்த்தர் கொடுத்தார். எல்லா தீமைகளிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்குத்தானே ஊழியம் செய்கிறேன், உமக்கு நன்றி இல்லையா, நான் அப்படி தியாகம் செய்யவில்லையா, இப்படி தியாகம் செய்யவில்லையா? சில விசுவாசிகள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க இயேசுநாதரை விட அதிகமான தியாகம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நினப்பு மனசுக்குள்ள. தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க, அமைதியாக இருங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற காரியங்களை நீங்கள் தமஸ்குவிலே கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நிறைய சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் 3-4 பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போனால் நேரம் ஆகிடும். அல்லேலூயா. சரி, அப்போது இந்த தமஸ்குவிலே நான் முதலாவது பார்த்த காரியம், ஆண்டவர் நம்மை சந்தித்ததை நினைவு கூறுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. எங்கே சந்தித்தார் அது ஞாபகம் இருக்கா? எந்த சூழ்நிலையில் உங்களை சந்தித்தாருங்கிறது ஞாபகம் இருக்குதா? எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உங்களை சந்தித்தது என்கிற ஒரு ஞாபகம் இருக்கிறதா? அதெல்லாம் உங்களுடைய சுவாசமாக மாறட்டும். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. தாவீது கடைசி வரைக்கும் மாறலைங்க. அது எந்த இடத்துலையும் ஒரு சில இடங்களில் அவனும் தவறு செய்தான். ஆனால் தவறு செய்தாலும் சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுது நீயாடா என்ன சுட்டி காண்பிக்கிற அப்படின்னு அவன் கேட்கல. சுட்டி காண்பிக்கப்பட்ட போது அவன் சாஷ்டாங்கமாக தேவ சமூகத்தில் விழுந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களில் நம்ம சில தவறுகளை நம்ம செய்திருப்போமானால் தயவு செஞ்சு துணிகரமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அதை துணிகரமாக மாற்றி நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் நிற்கக்கூடாது. முதல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ தான் செய்கிறது தவறு என்பதை முதலாவது உணர்ந்து
அந்த இடத்துல இனி நான் என்ன செய்யணும்னு கேட்ட ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, நீ போகும் பொழுது உனக்கு தேவ சித்தம், நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி, இப்போ அவன் பலத்தில் நடந்து போகலை, கையிலாக கொடுத்து சிலர் நடத்தி கொண்டு போகிறதை அங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, உங்களை உங்கள் ஊழியக்காரர் நடத்தணும், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களை நடத்தணும், ஆண்டவர் உங்களை நடத்தணும், வசனம் உங்களை நடத்தணும். நீங்களாக நடந்து போனீங்கன்னா தடுமாறி விழுந்துருவீங்க. பிறகு உங்களுக்கு கையிலாக கொடுக்க ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் நான் என் சுய இஷ்டத்தின்படி நடப்பேங்கிறத நம்ம தமஸ்குவில் கற்றுக்கொள்ளலை. தேவ திட்டத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் நடப்பேன் என்று ஒரு உறுதிமொழி எடுப்பதை தமஸ்குவிலே பார்க்கிறோம். அதனால தான் உன்னுடைய மூக்கு தமஸ்குவை நோக்கி இருக்கிற லீபனோனுடைய கோபுரத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கி இருக்கட்டும், அதுவே நம்முடைய சுவாசமாக மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். லீபனோன் என்பதற்கு வெண்மையானது, தூய்மையானது என்று அர்த்தம். அதனால தான் அந்த தூய்மையான இடத்துல இருந்து நீங்கள் தமஸ்குவை நோக்கி பார்க்கணும். பரிசுத்தத்துக்குள்ளே இருந்து நோக்கி பார்த்தா தான் புரியும். நம்முடைய அசுத்தமான வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் நோக்கி பார்த்தால் அது புரியாது. எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நமக்கு அந்த அளவு கடந்த அன்பு. அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி, அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால் அந்த அன்பு கீழ்ப்படிய வைக்கும். அந்த அன்பு எதிர்த்து நிற்க விடாது. சபைக்கு கீழ்ப்படியும், சபையின் ஊழியக்காரருக்கு அது கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. சபையினுடைய சத்தியத்துக்கு அது கீழ்ப்படிந்திருக்கும். வேத வசனம் என் வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்கிறதான அந்த ஒப்பு கொடுத்தல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சவுலுக்குள்ளே அந்த சுயநீதி எல்லாம் ஒளிந்து போன ஒரு இடம்தான் தமஸ்கு. அதை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹல்லேலூயா முரட்டாட்டமான அந்த எண்ணங்கள் இன்றைக்கு அது முறியடிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இயேசு உங்களை ஜெயிக்கணுங்க. நீங்கள் இயேசுவை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சத்தியம் உங்களை ஜெயிக்கணும். சத்தியத்துக்கிட்ட நீங்கள் தோற்று போகணும். ஹல்லேலூயா. சத்தியம் உங்களை முறியடித்திருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஜெயிக்கணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை என்னை ஜெயிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மாம்சமும் என்னுடைய முரட்டாட்டமும் ஆண்டவரே ஜெயிக்கக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் மேலே தான் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தான் சவுல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான சபையாரை எல்லாம் துன்பப்படுத்தும்படியாக யூத மார்க்கத்தில் அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அதுதான் சரியான பக்தின்னு நினைத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் தேவ திட்டத்தை மறந்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்தான். ஆனால் தேவ சித்தத்தை மறந்து ஊழியம் செய்தான். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் மேலே தான் பக்தியாக இருக்கீங்க, ஆனால் தேவ சித்தத்தை மறந்து நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க. இந்த நாளிலே ஹல்லேலூயா சவுலுக்கு நேர்ந்ததான ஒரு மாற்றம், பவுலாய் மாறின ஒரு மாற்றம் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு முழு இதயத்தோடு ஒரு மனம் திரும்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா. இருதயங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. இப்படி தான் இருப்பேங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் நீக்கி போட்டு என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்கிற அந்த அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடுங்க. உமக்கு சொந்தமை அர்ப்பணித்தேன். கரங்களை வேர்த்தி ஜீசஸ். ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தேன் எல்லாம். அல்லேலூயா. வெறும் வார்த்தைக்காக பாடாதீங்க, ஒப்பு கொடுத்து பாடுங்க. அப்பா என்னை முழுவதும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனப்பா. எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, உங்க சத்தம் கேட்கணும். உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, ஒரு நல்ல மாற்றம் ஆண்டவரே, நீங்க விரும்புகிற ஒரு மாற்றம் உண்டாகணும்பா. அல்லேலூயா. உள்ள உடைஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இன்னும் சில முரட்டாட்டமான காரியங்கள் இருக்குப்பா, இன்னும் பிடிவாதமான சில காரியங்கள் இருக்குது ஆண்டவரே, இன்னும் பாவத்துக்குரிய சில காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. விட்டுருங்க, இன்னைக்கோட விட்டுருங்க. வாக்குவாதம் பொறாமைகள் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன், அவரை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுங்க, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள அசைவாடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கட்டும். அப்பா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எங்களுடைய சுவாசம் மாறட்டும். உண்மையும் உடைய சித்தத்தையும் உடைய வழிநடத்துவதையும் நாங்கள் சுவாசிக்கிறவர்களாய் மாறட்டும். இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம், உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. இன்றைய மறைந்ததுன்னு சொல்லி பாடுங்க. எனக்காய் வாழும் இன்னைக்கோட மறைஞ்சு வச்சு என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எங்களுடைய விருப்பம் அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். உடைய சித்தத்தின்படியே எங்களை வழி நடத்தும். சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவருடைய வருத்தம். சில வார்த்தைகளை நான் கடினமாக பேசினாலும் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒருவேளை உங்களுடைய மனதை பாதித்திருக்குமானால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ஹல்லேலூயா. நேற்று இரவு 2 மணி ஆனாலும் கர்த்தர் இன்னும் வார்த்தைகளை முடிக்காத பட்சத்தில், நேற்று இரவு என்னுடைய மனைவி கூட இன்னும் நீங்கள் படுக்கலையான்னு கேட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தெளிவை கொடுக்கிற வரைக்கும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகாது. ஹல்லேலூயா. என் ஜனங்களை நான் அவ்வளவாய் நேசிக்கிறேன். என் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும்னு ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார். அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. அதற்காக ஆண்டவர் எங்களை சில கடினமான பாதைகளை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:30 மணி 2 மணிக்கு மேலே படுத்தாலும் 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல. ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்கிற ஆண்டவருடைய பாரம் என் மனதை அழுத்தி கொண்டிருந்ததை நான் உணர்ந்து கொண்டே நான் படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பேன். எழுந்துரு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். நான் என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ காசு பணத்தை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறத தவிர பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க. ஒரு நாளும் கர்த்தர் எங்களை எந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தீங்கிற நன்றியை நாங்கள் மறக்காதபடிக்கு எப்போதும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறது. ஆண்டவரே, அந்த தேவ சித்தம் எங்கள் சுவாசமாய் மாறி ஆண்டவரே எங்களுடைய மூக்கு தமஸ்குவை நோக்கி இருக்கிற லீபனோனின் கோபுரத்தை போல, ஹல்லேலூயா, அது உயரத்திலிருந்து தமஸ்குவை நோக்கி பார்த்து தமஸ்குவில் உள்ள காரியங்களை பார்த்து அதன்படி தன்னை மாற்றிக்கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் இந்த உன்னத பாட்டிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வேளையில் அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இன்னும் சத்தியத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாய், வசனத்தின்படி கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுங்க. தேவ கிருபையின் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.